திடீரென லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த சட்டம் காணி நிர்ணய கட்டளை சட்டமாக 1931ஆம் ஆண்டு, அதாவது பிரித்தானியா ஆட்சி காலத்துலதான் இங்க கொண்டு வரப்பட்டது. அதாவது அந்த கட்டத்துற தன்மை என்னவென்றால், தரிசு நிலங்களாக இருப்பவை, அதாவது பாவிக்காம இருப்பவை, தரிசு நிலங்களாக இருப்பவை, கைவிடப்பட்டவை, இவைகள் அனைத்துமே அந்த சட்டத்துக்கு கீழே அரசு உடைமையாக்க முடியும் என்றதுதான் அந்த சட்டத்துடைய நோக்கம். அவ்வாறு இல்லை என்று சொன்னால், அது 6வது உரிமை கோருவதா இருந்தால் அவர் அந்த 3 மாத காலத்துக்குள்ளே அந்த குறிப்பிட்ட காணி, இந்த வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட காணியில தனக்கு உரித்து உள்ளது என்பதை ஆவணங்கள் மூலம் அவர் நிரூபிக்க வேண்டும், யாராயிருந்தது. ஆகவே அந்த ஆவணங்கள் மூலம் நிரூபிக்கப்படுமா இருந்தால் அது 6 மாத காலம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அந்த 3 மாத காலத்துக்குள்ளே அதை கொண்டு சென்று காணி ஆணையாளருக்கு நாயகத்துக்கு கையளிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த ப்ரொசீஜரின் படி அதன் பிறகு காணி உத்தியோகத்தருக்கு காணி உத்தியோகத்தருக்கு அதில் சென்று காணி உத்தியோகர் அதன் உண்மைத்தன்மையை, அதாவது வழங்கப்பட்ட ஆவணத்தினுடைய அந்த காணி சம்பந்தமாக வழங்கப்பட்ட ஆவணத்தின் உண்மைத்தன்மையை அறிந்து அதற்கான நடவடிக்கை எடுத்து அந்த காணி அவர் குறித்தானவர் என்றால் அந்த காணி அரசு உடைமை ஆக்கப்பட மாட்டாது. இதுதான் அந்த சட்டத்தினுடைய தன்மை. ஆனா இங்கே நாங்க பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த இந்த திடீரென பொழுது அது விசேட அம்சம் என்னவென்றால், சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் தான் இந்த பதிவு வந்திருக்கிறது வர்த்தமானியில, தமிழ் வரவே இல்லை. ஆகவே இந்த விடயத்தை பொறுத்த வரையில ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த திடீரென இந்த செயல்பாடு பழைய தூசை தட்டி இந்த தூசை தட்டி இந்த சட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே காணிகள் பறிபோய் கொண்டிருக்கின்ற நிலையிலே, அதாவது அரச எங்களுடைய காணிகள் விசேடமாக வடக்கு கிழக்குள்ள காணிகள் மத ரீதியாக அந்த காணிகள் பறிபட்டு கொண்டு போகும் வேளையிலே, அதே வேளையிலே அதே இன்னொருத்தையும் வைக்க வேண்டும், அரசுக்கு சொந்தமில்லாத தனியார் காணிகளில் கூட எத்தனையோ விகாரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. தையிட்டு விகார ஒரு நல்ல உதாரணம், தனியார் காணியில். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற காணியையும் எங்கள் உறவுகளுடைய காணிகளையும் முற்று முழுதாக கையடக்கம் செய்வதற்கு, அதை அபகரிக்கிறதுக்கு இந்த நடவடிக்கை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து.